பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் செக்மெண்ட். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூய நெஞ்ச கல்லூரியில் நியூஸ் தமிழ் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறது. ஏராளமான மாணவ மாணவிகள் நம்முடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நியூஸ் தமிழ் குழுவின் சார்பிலே அன்புடன் வரவேற்கின்றோம். இப்ப நியூஸ் தமிழ் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியூஸ் தமிழை பத்தி மாணவர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே 2022 தொடங்கப்பட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில ஒரு தமிழ்நாட்டின் முன்னணி தொலைக்காட்சியாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே குரலற்றவர்களுடைய குரலாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஈஸியா எம்எல்ஏ, எம்பி அல்லது சிஎம், மினிஸ்டரை ஈஸியா பாத்துருவாங்க, அவங்களுக்கான தேவைகளை ஈஸியா பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனால் கிராமங்களில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த சாதாரண மூட்டை தூக்கக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடிய, மீன் விற்கக்கூடிய, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கான ஒரு வழி இருக்கும், அவர்களுக்கான ஒரு குறை இருக்கும். அவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய சாக்கடை பிரச்சனை, சாலை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை கொண்டு சென்று அந்த குடோன்களிலே அல்லது நெல் கொள்முதல் நிலையங்களிலே சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வறட்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் வலியை, அவர்களது வேதனைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்ட அந்த நோக்கத்தை தொடர்ந்து அனைவருமாக சேர்ந்து வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்திலே எத்தனையோ பல சாதனைகளை செய்திருக்கின்றோம். சாதனை என்பது பொதுமக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான தீர்வுகளை தேடி கொடுப்பது. அதனை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அதிகமாக செய்திருக்கிறது. நீங்கள் பலரும் கூட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை உங்களது இல்லங்களிலே பார்த்திருக்கலாம். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. எனவே அந்த தேர்தலில் நியூஸ் தமிழ் ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த கல்லூரியை தேர்வு செய்து அந்த கல்லூரிக்கு நாங்கள் சென்று காலேஜ் மாஸ் என்ற அந்த செக்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மாணவர்களிடம் தேர்தலை பற்றிய, அரசியலை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் புரிதலையும் ஏற்படுத்தி அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலேஜில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பலவிதமான மாணவர்கள் படிக்கிறார்கள். மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்ப தமிழக அரசாங்கம் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, உங்களுக்கான நோட்டு புத்தகங்கள், லேப்டாப் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ற ஒரு எதிர்பார்ப்பு பல கல்லூரிகள் இருப்பதை நம்மால் பேசி தெரிந்து கொள்ள முடிந்தது. இதுபோன்று இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கிறது. அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தேர்தல் பயணம் வாகனத்தின் மூலமாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். நாம் தற்போது நேரடியாக நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம். இடையிலே இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இந்த ஸ்கேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய அந்த QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் நியூஸ் தமிழுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, மக்களுக்கான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தற்போது நாம் தேர்தல் பயணத்தினுடைய அந்த முக்கிய அம்சமான காலேஜ் மாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே செல்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்குள்ளாக நம் கல்லூரியினுடைய முதல்வர் மரிய ஆண்டனி ராஜ் அவர்களை அன்புடன் நியூஸ் தமிழ் மேடைக்கு அழைக்கிறது. சார் வணக்கம். நம்ம பெருமை மிக்க கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் பெருமை மிக்க பல ஆளுமைகளை, பல தலைவர்களை உருவாக்கிய தூய நெஞ்ச கல்லூரியில நியூஸ் தமிழ் குழு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்றோம் சார். ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி. சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி இங்க வந்தப்ப கேள்விப்பட்டோம். அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழ் சார்பில் சிறப்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பத்தியும் நியூஸ் தமிழை பத்தியும் ஒரு வாழ்த்துரை கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கிறோம் சார்.
அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் 24x7 தொலைக்காட்சி நம்முடைய கல்லூரியை திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். நம்ம கல்லூரி இந்திய அளவில் உயர்கல்வி மேப்பில் நம்ம தொடர்ந்து 42, 47, 80 என்ற ரேங்கில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக 100 ரேங்குக்குள்ள நாம் இருக்கின்றோம். இத்தகைய கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதுவும் இந்த ஆண்டு நம்ம கல்லூரியுடைய பவள விழா 75 ஆண்டுகளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நேரத்தில் நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுத்து நம்முடைய மாணவர்களோடு கலந்துரையாடல் வந்திருக்கின்ற இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பது உங்களுடைய தலையாய கடமை. நீங்க எவ்வாறு இந்த தேர்தலையும் அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பை நீங்க புரிந்திருக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் வருகின்ற சங்கதினரை உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு எடுத்துட்டு போய் நீங்க சொல்லணும். கல்லூரியில நாங்களும் சொல்றோம், நீங்க கிராமத்துல உங்க குடும்பங்களில் போயிட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் தேவை. நம்ம மற்றவங்களால அழுத்தத்தினால நம்ம ஸ்வே ஆக முடியாது. நம்ம நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், நான் இதை நம்புறேன், நான் இது இப்படிதான் நான் செய்வேன்ட்டு நம்ம கூட்டத்தில் தனிப்பட்டு காணணும். நம்ம கூட்டத்தில் ஒரு மந்தையோடு மந்தையாக நாம் இருக்கக்கூடாது என்ற செய்தியை சொல்லி மீண்டும் இந்த நிகழ்வை நம்முடைய தூய நெஞ்ச கல்லூரியில் தேர்ந்தெடுத்து இதை நடத்துவதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். தூய நெஞ்சம் என்பதற்கு சான்றாக ஃபாதர் அவர்களுடைய உரை என்பது அமைந்திருக்கிறது. மீண்டும்